ஐயா வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வரேன். இன்றைக்கி தலைவருடைய நினைவு நாள் 24/12/2025 அன்று ஆல்பர்ட் திரையரங்கில் புரட்சித் தலைவர் நடித்த இதயக்கடி திரைப்படத்தை நான் ஜோலார்பேட்டையிலிருந்து காண வந்திருக்கிறேன். எங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை எத்தனையோ பக்தர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர் இறக்கும் வரையில் கூட எங்களுடைய புரட்சி தலைவர் 1000 ஒருவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் நடத்தி வந்தார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை. இப்பொழுதும் தொடர்ந்து அவருடைய புகழ் பாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் இன்றும் எங்கள் உயிர் உள்ளவரை பயணிப்போம். இது என்றைக்கும் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனாலும் புரட்சி தலைவருடைய புகழ் என்றும் மறையாது. உலகம் உள்ளவரை புகழ் என்றும் மறையாது. உங்கள் பேர் என்னண்ணா? ராஜா. ராஜா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஜோலார்பேட்டை. இது தலைவர் நினைவு நாள் கோசம் இங்கே வந்தீங்களா? வந்துட்டு இங்கே வந்து படம் பார்க்கலாம். தலைவர் நினைவு நாள் பார்த்துட்டு அவர் சமாதி நன்றியில் பேசி இங்கே இதயக்கடி தலைவர் படம் நடிச்சு பார்த்துட்டு நைட்டு கிளம்பிடுவீங்களா? வருஷம் ஒரு தலைவர் நினைவு நாள் பிறந்த நாளுக்கும் வரும், நினைவு நாளுக்கும். தலைவர் மேலே உங்களுக்கு எப்படி நான் பற்று? தலைவர் மேலே சின்ன வயசுலேருந்து எனக்கு தலைவர் மேலே நான் அவருடைய சத்துணவு திட்டத்தில் சாப்பாடு சாப்பிட்டு அவருடைய பேரை தாங்கி அவருடைய புகழை பரப்பி எங்கள் ஏரியாவில் கரெக்டாக வருஷம் வந்துடுவீங்க. ஆமாம், எனக்கு ரெட்டையில ராஜான்னு பேர் எங்கள் ஏரியாவில். அப்படிங்களா? ரெட்டையில ராஜா. சூப்பர். வருஷம் தலைவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம், வேட்டி, சேலை. ஜோலார்பேட்டில் எந்த ஊர் நானுங்க? ஜோலார்பேட்டை பக்கிரி. அது ஒரு ஊர். ஆமாம், எங்கள் ஏரியாவில் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய எம்ஜிஆர் பக்தர்கள் நிறையா இருக்காங்க. அவங்கள கோஆப்ரேட் பண்ணி அரவணைச்சு அதை ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி கொண்டு போகிறதுக்கு யாரும் செய்யணும் இல்லை. அவருடைய விசுவாசத்தில் அவருடைய பற்றுக்காக நான் இன்றைக்கி ஒரு தலைவர் பார்த்தேன். இன்றைக்கி சென்னையில் ஆல்பர்ட் படம் தலைவருடைய புகழ் ரொம்ப வாழ்க.